நான் உயிரோடு இருக்கக்கூடாது அவங்களுக்கு, மேக்சிமம் அதுதான் நடந்துரும், கண்டிப்பா நடக்கும். இது ஆல்ரெடி எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஐ ஸ்டார்டட் ஹர்ட்டிங் மை செல்ஃப். என் குழந்தைங்களை என்ன பார்க்க உள்ள ஐ ஸ்டார்டட் ஹர்ட்டிங் மை செல்ஃப். இந்த கை பார்த்துக்கோங்க, நார்மலா 50 லட்சம் ரூபா தெரியுமா? 2 பேர் ஸ்கூல் ஃபீஸ். எத்தனை வருஷம் நான் அதை கட்டி பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கணும்னு. குழந்தைங்க. வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பொதுவாக நம்ம சேனலில் வந்து அரசியல் சார்ந்த விஷயங்களை தான் நம்ம பேசுவோம். நம்ம அதை தாண்டி சினிமா விமர்சனம் ரொம்ப ரேர். அதாவது ஏதாவது ஒரு முக்கியமான படம், சமூக அக்கறை உள்ள ஒரு படமாக இருந்தால் பேசுவோம். நம்ம அதை தாண்டி இந்த சேனலில் முழுக்க அரசியலை பற்றி பேசுவோம். அதுவும் வந்து தளபதி விஜய் அவர்களை பற்றி, அவரை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் பேசுவோம். இன்றைக்கி அவர் முதலமைச்சராக இருக்கார், அவர் செய்யக்கூடிய சாதனைகள் எந்தெந்த வகையில் வந்து பயணிக்கணும், இப்படி தான் பேசுவோம். பட் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு முதல் தடவை நினைக்கிறேன் நான் வந்து ஒரு பொது வாழ்க்கை ஒருத்தரை பற்றி பேச போகிறேன்னு நினைக்கிறேன். நான் சொல்லலான்னு தளபதி சங்கீதா வேற, ஏன்னா நிறைய அரசியல் காரணங்கள் இருந்துச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா விஜய் சங்கீதா அப்படின்ற அந்த விவாதத்துக்குள்ள நம்ம வந்து பேசணும். பட் இப்ப அதை தாண்டி ரவி மோகன், கனிஷா, அப்புறம் ஆர்த்தி, இவங்க 3 பேருக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை பத்தி இந்த வீடியோல பேச போறோம். இதுல நமக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்கா, உண்மையிலேயே சொல்றேன், இந்த டாபிக்கை பத்தி பேசுறதுக்கு எனக்கு துளியும் உடன்பாடு இல்லை. ஆனாலும் இதை நான் பேசுறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சைபர் புல்லிங் சொல்லுவாங்க. இந்த கமெண்ட் செக்ஷன்ல உட்காந்து கமெண்ட் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு வேற வேலை மயிலே கிடையாது. அவனுக்கு உட்காந்து கமெண்ட் பண்ணி யார் குடும்பத்தினா உட்காந்து அபியூஸ் பண்ணணும், அது மட்டும் தான் அவனோட வேலை. இப்போ அந்த வேலையால பார்த்தீங்கன்னாக்கா எப்படி சொல்றது, ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டு சாவ போறன்ற நிலைமையில சுத்திட்டு இருக்காப்ல. லிட்டரலி பார்த்தீங்கன்னா ரவி மோகன் அவர்கள் இன்னைக்கு காலையில சும்மா திறந்து ஓப்பன் பண்ணி டிவியை பார்த்தா எல்லா இடத்துலையும் பார்த்தா இந்த நியூஸ் தான். ரவி மோகன் வந்து ரொம்ப ஆவேசமா பேட்டி கொடுத்துருக்காரு. என்னன்னு கொடுத்துருக்காருனாக்கா, ஏன்டா இப்படி பண்றீங்க, ஒரு 2 நாள் இருக்கு நினைக்கிறேன், 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா கனிஷா வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. அவங்கள வந்து இதே மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல ரொம்ப அபியூஸ் பண்ணதால வந்து அவங்க வெளியிட்டாங்க. ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க, உங்களுக்கு என்ன தெரியும், என்னோட உறவை பத்தி ஏதாவது தெரியுமா உனக்கு, நானும் ரவி மோகனோட உறவை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, உங்களுக்கு எங்களுக்குள்ள எந்த தவறான உறவும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்ப ரவி மோகன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆவேசமாக பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கனிஷா வந்து ரவி மோகனோட இனி நம்ம வந்து பேச வேணாம், பழக வேணாம், ஏன்னா சோசியல் மீடியால ரொம்ப தவறா போயிட்டு இருக்கு, வேண்டாம். ஏன்னா நம்ம எல்லாமே வந்து இந்த சினிமா துறையில தான் இருக்கோம். நான் பாடகரா இருக்கேன், நீ வந்து நடிகரா இருக்க, நம்ம எல்லாருமே வந்து பார்த்தா சோசியல் மீடியால ரொம்ப முக்கியமா இருக்கணும். பட் இந்த இடத்துல நமக்குன்னு ஒரு ஃப்ரேம் ஒன்று கிரியேட் பண்ணிட்டாங்கன்னாக்கா, அது இனிமேல் தொடர்ச்சியா வந்து எங்க போனாலும் அது நம்ம பின்தொடர்ந்தே வரும். அது தேவையில்லை. அதுக்கு ஒரு உதாரணம், சிறிய உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா, நேற்றைய தினம் வந்து இந்த கருப்பு படம் வந்துச்சு. அந்த கருப்பு படத்தப்போ த்ரிஷா வராங்க, கார்ல வந்து கேட்கறாங்க, தளபதியை கேட்டதா சொல்லுங்க. ஒரு ஃப்ரேம் ஒன்று பண்ணிட்டாங்கன்னாக்கா அந்த ஃப்ரேம் அப்படியே அவங்க பின்தொடர்ந்து வரும்ன்ற ஒரே காரணத்தால் இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, வேண்டாம் இனிமேல் நம்ம இது பண்ண வேணாம்னு உடனே ஆவேசமாக ரவி மோகன் அவர்கள் இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் பேசியிருக்காப்ல. மனுஷன் வந்து எப்படி லிட்டரலி நொறுங்கிட்டாப்ல அந்த மனுஷன். என்னோட பசங்க எனக்கு எவ்வளவு முக்கியம், பசங்களை பார்க்க விடாம பண்றாங்க. நமக்கு தெரியும், ரீசெண்டா கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த நீதிமன்றத்தில் அவங்களோட வழக்கு போச்சு. அப்போ மாசம் எனக்கு இவ்வளவு நஷ்டஈடு தரணும், லட்சக்கணக்கில் எதை கேட்டாங்க மாசம். அதுக்கு நீதிபதியே சொன்னாங்க, போய் உழைச்சி சம்பாதிங்க, எதுக்கு இந்த மாதிரி இவ்வளவு நஷ்டஈடு கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதாவது ஒரே விஷயம் தான், ஒரு மனுஷன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து தன்னோட மனைவி தன்னை விட்டு போயிட்டாங்க, தன்னோட குழந்தைங்களும் தன்னை விட்டு போயிட்டாங்கன்னும் போது லிட்டரலி அவன் வாழறதை விட வாழாம இருக்கலாம். அது நான் சொல்ல விரும்பல, அது என்ன வார்த்தைன்றது, அந்த அளவுக்கு ஒருத்தன் நொறுங்கி போயிடுவான். ஆனா இதை இன்னும் மேல காயப்படுத்தும் வகையில் இந்த சோசியல் மீடியால உட்காந்து அபியூஸ் பண்ற நாய்ங்க இருக்கானுங்க பார்த்தீங்களா, அந்த நாய்ங்களை செருப்ப கழட்டி தான் அடிக்கணும். ஏன்னா யாரை பத்தி எதுவுமே தெரியாது நமக்கு. நான் என்ன சொல்றேன், இப்போ ரவி மோகன் நல்லவர், நான் சர்டிஃபிகேட் கொடுக்க விரும்பல. அட் த சேம் டைம் ஆர்த்தி ரொம்ப சூப்பரானவங்க, அவங்க கேவலமானவங்க, தங்கமானவங்க, எதையுமே நான் சொல்ல விரும்பல. நமக்கு எதுக்குடா மயிர அடுத்தவங்க குடும்ப விவகாரம் பார்க்க விட மாட்டாங்க. போன் கான்ஃபிஸ்கேட் பண்ணி வச்சிருக்காங்க, ஸ்கூலுக்கு பாடி கார்டு அனுப்புறாங்க. என் பசங்க பார்க்கணும் இந்த வீடியோவை. இல்ல, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த மனுஷன் பேசும்போது வார்த்தைக்கு வார்த்தை, என் குழந்தைங்களை பார்க்க விட மாட்டாங்க, பாடி கார்ட்ஸ் போட்டு அனுப்புறாங்க, ஈசிஆர் ரோட்ல நான் ஒரு வீட்டை வாங்கி வச்சிருக்கேன், கோடி கணக்கில் செலவு பண்ணி, அது யாருக்கு, என் பையனுக்காக. நான் கடைசியா ஒரு என் வாழ்க்கையில ரொம்ப நல்ல நாள் அப்படின்னாக்கா டிக் படத்துல என் பையனோட நடிச்ச அந்த நாளுன்றது இவ்வளவு ஒரு மனுஷன் ஓப்பனா எடுத்து பேசுறாப்புல. அந்த மனுஷன் உண்மையிலே சொல்றேன், ஏங்க நான் ஏன் தெரியுமா நான் இந்த அளவுக்கு நான் வந்து இதை ஒரு வீடியோவா வெளியிடுறேன். ஒரு கணவனை விட்டு ஒரு மனைவி பிரிஞ்சதுக்கு அப்புறமா லிட்டரலி அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகமே இருண்டு போயிடும். அதாவது 2 கண்ணையும் புடுங்கிட்டு அவனை நடு காட்டுல கொண்டு போய் விட்டா மாதிரி, எது திசை எதுன்னு தெரியாது, இரவு பகல் தெரியாது, ஒரு மாதிரி அவன் வாழ்க்கையே இருண்டு போயிடும். அந்த ஒரு விஷயத்த நானும் அனுபவிச்சிருக்கேன். என்னோட மனைவி என்னை விட்டு பிரிஞ்சு போகும்போது நானும் அனுபவிச்சிருக்கேன். பட் அது வந்து அடுத்தடுத்து கட்டத்தில் கடந்து போயிட்டோம். நம்ம இப்போ அவரோட மனைவி அவரோட வாழலை, அவங்க போயிட்டாங்க. ஏதோ ஒரு கருத்து முரண்பாடு யாருக்குள்ளேயும் ஏதோ நடந்துட்டு போகுது. தப்பு வந்து ரவி மோகன் மேல இருக்கட்டும், இல்லை அவங்க மேல இருக்கட்டும், நான் வந்து அதை பத்தி பேச விரும்பல. ஒரு ஆணா என்கிட்ட பல ஆதாரங்கள் இருக்கு, ரவி மோகன் தவறு செய்யல, ரவி மோகன் மேல தவறு இல்லைன்றதுக்கு என்கிட்ட 1000 காரணங்கள் இருக்கு, 1000
ஆதாரங்கள் இருக்கு. ஆனா அது எதையுமே நான் வந்து இந்த இடத்துல சொல்ல விரும்பல, எதையுமே நான் பேச விரும்பல. என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், எதுக்கு அடுத்தவன் குடும்பத்துல நம்ம போய் தலையிடணும்? யோசிச்சு பாருங்க நீங்க. நமக்கு தேவையில்லாத விஷயம் இல்லையா? இல்ல அதுல என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்குது? ஒருத்தனை வந்து அசிங்கமா திட்டுறதோ இல்ல அவனை இவனையும் வச்சு சேர்த்து வச்சு பேசுறது என்ன கிடைச்சிட போகுது உங்களுக்கு? எனக்கு புரியல. இப்படிதான் ரீசெண்டா பாத்தீங்கன்னாக்கா விஜய் த்ரிஷா வச்சு பேசுறது, விஜய் சங்கீதா விவகாரம், சங்கீதாவுக்கு கொடி பிடிச்சிட்டு ஒரு கும்பல் நிக்கிறது. அந்த கொடி பிடிச்ச கும்பல் எல்லாம் பாத்தீங்கன்னா சங்கீதாவை பத்தி எதுவுமே தெரியாது. சங்கீதா என்ன மாதிரியான ஆளு, அவங்க எப்படி, அவங்க கேரக்டர், அவங்க இயல்பு நிலை, எதை பத்தியும் கவலைப்படாது, எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு வந்து விஜயை பிடிக்காதுன்ற ஒரே காரணத்தால சங்கீதாவுக்கு கொடி பிடிச்சிட்டு நிப்பாங்க. இப்ப அதே வழியில வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆர்த்தி 2 குழந்தைகளை வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க, பாவமா இருக்குடா பாக்குறதுக்கு, ஏன்டா இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு அந்த சோசியல் மீடியால கனிஷாவையும் ரவிமோகனையும் பார்த்தாக்கா அபியூஸ் பண்றது ஒரு வேலையை வச்சுட்டு சுத்துறானுங்க. நான் என்ன கேட்கறேன், அந்த நாய்ங்க கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான்டா, உங்க அப்பாவோ இல்ல உங்க அம்மாவோ இந்த மாதிரி யாரோ ஒரு சோசியல் மாதிரி ஒரு செலிபிரிட்டியா இருக்காங்க, அவங்களை எவனோ ஒருத்தன் அபியூஸ் பண்ணாங்க பார்த்துட்டு சும்மா இருப்பேன் நான் கேட்கறேன். நான் ஏதோ ஒன்று நடந்துட்டு போச்சு பரவாயில்ல. அந்த டைம்ல ரவிமோகன் சொல்றாப்ல, ஏங்க உண்மையிலேயே என் மனைவி என்னை விட்டு போயிட்டாங்க, என் குழந்தைங்க தாங்க என் உலகம், அவங்களுக்காக தான் நான் எல்லாமே இருக்கேன், 50 லட்சம் ரூபா ஃபீஸ் கட்டுறாங்க என் 2 குழந்தைங்களுக்கும், என் பையன் கூட நைட் எல்லாம் உட்காந்து செஸ் விளையாடுவாங்க, நான் அவன் வந்து அவங்க ஜெயிக்கணும் நான் தோத்து போவாங்க, நான் அவங்க அந்த மாதிரி அவங்கள வந்து இப்படி வளர்க்கணும் அப்படி நீ 1000 கனவுங்க. இது உண்மையிலேயே சொல்றேன், நான் சொல்றதுக்கு கூட சாதாரணமா இருக்கும். ஆனா அந்த இடத்துல இருந்து அனுபவிக்கிறோம் இல்லையா, நமக்கு ஒரு கல்யாணம் ஆக போகுது, நமக்கு ஒரு குழந்தைங்க பிறக்க போறாங்க, அந்த குழந்தைகளை இப்படி வளர்க்க போறோம் அப்படி வளர்க்க போறோம்னு 1000 கனவுகள் இருக்கும். அந்த கனவு எல்லாத்துலயும் மண்ணள்ளி போடுற மாதிரி இருந்தா அந்த மனுஷன் லிட்டரலி இடிஞ்சு போயிடுவான், உண்மையிலேயே இடிஞ்சு போயிடுவான். எதுக்குடா இந்த வாழ்க்கை, என்ன மைத்துக்கடா வாழணும் அப்படின்ற மாதிரி அவன் லிட்டரலி ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடுவான். ஆனா அந்த சமயத்தில் என்னடா பண்ண தெரியுமா, கனிஷான்றவங்களோட நட்பு கிடைக்குது. நட்பு தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். கனிஷாவையும் ரவிமோகனையும் தவறாக நம்ம எந்த இடத்துலையும் பேசக்கூடாது நம்ம. ஏன்னா எதுக்கான ஆதாரம் நம்மகிட்ட இல்லை. அவங்க 2 பேர் தவறாக இருந்தாலும் அதை பற்றி நம்ம கவலை கிடையாது, அவங்க நட்பாக இருந்தாலும் நம்ம கவலை கிடையாது. ஆதாரம் இல்லாத விஷயத்தை பற்றி நம்ம பேசக்கூடாது. அவங்க நட்பு ரீதியாக பழகுறாங்க. அந்த சமயத்தில் தனக்குன்னு ஒருத்தங்க வந்து ஆதரவாக நிற்கிறாங்க, தான் வந்து இவ்வளோ வெக்ஸாக இருக்கும்போது நமக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறாங்க ஒருத்தங்க அப்படின்னும் போது உண்மையிலே பெரிய விஷயம். ரவிமோகன் சொல்கிறாரு, டேய் நான் பார்க்காத பொண்ணுங்கடா, நான் சினிமாவில் நடிக்கும் போது என் கூட நீ நான் அவ்வளோ அழகான பொண்ணுங்களா கொண்டு நடிப்பாங்கடா, நான் நினைச்சா அப்படி யாருடையும் போக மாட்டேன், நான் என்ன கனிஷாவோட போனேன், உண்மையிலே நல்ல பொண்ணுடா, இன்னைக்கு அந்த பொண்ணு வேணாம்னு சொல்லிட்டு போயிருச்சா தேவையில்லைன்ட்டு அந்த பொண்ணையும் இப்படி அபியூஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மனுஷன் லிட்டரல் நொறுங்கி போயிட்டாப்ல. ஒரு பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு அதையும் தொத்தி அனுப்பிச்சு விட்டுட்டீங்க. அவங்க ஃபெமினிஸ்ட் எப்படி இறங்கி RMS லான்ச்ல ஒவ்வொரு ஸ்கிரீன் கிளாத்ல இருந்து ஒவ்வொரு நீடில் இருந்து இது இங்கதான் இருக்கணும் அங்கதான் இருக்கணும் இறங்கி வேலை பார்க்கறாங்க. இது அதுக்காக பேசவும் இல்லை, எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்ங்க, கடவுள் பார்த்துப்பாரு. உண்மையிலேயே இந்த வீடியோ யாருக்கான வீடியோ அப்படின்னாக்கா, இந்த சோசியல் மீடியாவில் உட்காந்து எல்லார் குடும்பங்களையும் அபியூஸ் பண்ணுவாங்க பார்த்தா எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். கட்டில் ஒரு சாம்பார் சொத்தை போட்டு ஊறுகாய் வச்சுட்டு நக்கிட்டு எல்லார் குடும்பத்தையும் அபியூஸ் பண்ணுறதே 3 நேரம் வேலையாக வச்சுப்பானுங்க. விஜய் சங்கீதா, விஜய் த்ரிஷா, இப்போ அடுத்து வந்து பார்த்தா ரவிமோகன் கெனிஷா, ரவிமோகன் ஆர்த்தியை பற்றி உங்களுக்கு என்னடா தெரியும் நான் கேட்குறேன்னு. ஆர்த்தியை பற்றி எனக்கு பல விஷயங்கள் தெரியும், இருந்தாலும் இந்த வீடியோவில் சொல்ல விரும்பல, அது எனக்கு தேவையும் கிடையாது. ஆனால் ஆர்த்திக்காக கொடி பிடிச்சிட்டு வந்து பார்த்தீங்களா பொண்டாட்டியை விட்டு எப்படி வந்துட்டான் பார்த்தியா, டேய் ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட எல்லாம் உங்களால வாழ முடியுமாடா நான் கேட்கறேன். ஏண்டா கோர்ட்ல போயிட்டு மாசம் எனக்கு இத்தனை லட்சம் 50 லட்சம் கொடுக்கணும் அப்படின்னாக்கா, நஷ்டஈடா கொடுக்கணும்னாக்கா ஜட்ஜி காரி துப்பி அனுப்புறாங்க, போய் உழைச்சி சம்பாரி, எதுக்கு இப்படி அடுத்தவன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு வாழ முடியாம வந்துட்டேன், ஒண்ணுமே பண்ண முடியலங்கன்னு சொல்லிட்டு ரவிமோகன் வந்து கதறாப்புல. அது நான் மட்டும் உதாரணம் இல்ல, அந்த குடும்பத்துல 5 டைவர்ஸ் நடந்திருக்குதுங்க. அதோ பாருங்க என் பக்கத்துல உட்காந்துருக்கான்னு சொல்லி இன்னொருத்தர் கூட்டி வந்து காட்டுறாப்புல. அவருமே பாத்தீங்கன்னாக்கா அதே குடும்பத்துல டைவர்ஸ் ஆகி போன இன்னொருத்தர். அதாவது நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல குடும்பம், ஒரு சூப்பரான குடும்பம், ஜென்யூனான ஒரு குடும்பம் அப்படின்னாக்கா எவ்வளவு டைவர்ஸ் பண்ணிட்டு போவானா? ஒருத்த மேல தப்பு இருக்கும், 2 பேரும் 5 டைவர்ஸ் ஏங்க? அது யோசிச்சு பாருங்க. பேசிக்கா அங்க வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம இப்பவும் சொல்றேன், அதுக்குள்ள நம்ம போக விரும்பல. ஆர்த்தியை நம்ம வந்து தவறாக பிராண்ட் பண்ண விரும்பல. ஆர்த்தி கேவலமானவங்க, அவங்க கேரக்டர் வச்சா தனுஷ் அவர்கள் உள்ள பூண்டாரு. ஏன்னா லாஸ்டா ஒரு வீடியோ வந்து வேற ஒரு சேனல்ல போடும்போது சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி, தனுஷ் தான் இவங்க பிரிவுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம், தனுஷ் தான் இறங்கி வேலை பார்த்துட்டு சொல்லியிருந்தேன். ஆனா இப்ப நமக்கு அது எதுவுமே நமக்கு தேவையில்லை. நமக்கு தனுஷையும் நம்ம பழிக்க தேவையில்லை, ஆர்த்தியை பத்தி நம்ம பேச தேவையில்லை. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். நாம எதுக்காக போயிட்டு அடுத்தவங்க குடும்பத்துல போய் மூக்க விட்டு பார்க்கணும்? எதுக்கு அடுத்தவன் பெட்ரூம நம்ம எட்டி பார்க்கணும்? யோசிச்சு பாருங்க. தெரிச்சு தானே ஓடி வந்தேன் நான், அந்த லைஃப் பிடிக்கலன்னு. இத்தனை நாள் இருந்தால அப்பெல்லாம் தெரியலையா? நான் அப்பெல்லாம் பாத்துக்கல. போய் கேட்டு பாருங்க அந்த வீட்டுல என்னெல்லாம் நடந்திருக்குன்னு, ஊருக்கே தெரியும் அந்த வீட்டுல என்னெல்லாம் நடந்திருக்குன்னு. இப்ப இனிமேல் நான் நடிக்கவே மாட்டேன், தேவையில்லை. மனுஷன் காட்டுறாப்புல, இங்க பாருங்க இந்த கை தெரியுதா உங்களுக்கு, ஆல்ரெடி வந்து நான் இதை வந்து ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நான் என் கதையை நான் முடிச்சுப்பேன், தேவையில்லை. ஏன்டா ஒரு பொண்டாட்டி தன்னை விட்டு போயிட்டாங்க, பொண்டாட்டி விட்டு போனாக்கா அந்த மாதிரி பொண்ணு கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் விட்டு வந்துட்டாப்புல, அவர் தப்பிச்சு வந்துட்டாப்புல. அந்த மாதிரி பொண்டாட்டி நம்ம வந்து ஒருத்த வாழ்க்கையில அதெல்லாம் வந்து ஒரு ப்ரீஷியஸான ஒரு மொமெண்ட். உண்மையிலேயே அந்த பெண்ணோட வாழ்க்கை அப்படின்றது கிடையாதுன்னு ஆகி போச்சு, முடிஞ்சு போச்சு. சரி என் பசங்க எங்கிட்ட இருந்தா கூட பரவாயில்லனாக்கா பசங்களையும் பார்க்க
பார்க்கக்கூடாது, பசங்களே அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு அதையும் பிடிங்கி வச்சுட்டாங்க. பசங்களை பார்க்குற பாடி கார்ட்ஸ் போட்டு அனுப்புறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு அப்போ இவ்வளோ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. வாண்டடாக ரவி மோகனை பழி வாங்கணுன்ற மாதிரி ஒரு பக்கம் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே பரவாயில்ல, நாம ஒரு செலிபிரிட்டி அப்படி இருக்கும்போது நாம இறங்கி போய் இவங்களோட சண்டை போடுறதா வேணான்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அப்படி ஜென்யூனாக இருக்காப்புல. ஆனால் யாராக இருந்தாலும் சொல்கிறேன், எல்லாருக்குமே மனுஷன் தானடா, அவங்களுக்கும் எல்லாருக்குமே உணர்வுகள் இருக்கும் இல்லையா? தன்னோட பசங்களை பார்க்கணும் ஆசை இருக்குமா இருக்காது. யோசிச்சு பாருங்க நீங்கள், வேற ஒன்றுமே இல்லை. நான் சிம்பிளாக சொல்கிறேன், வேற ஒன்றுமே இல்லை. அவ்வளோ விஷயங்களை அடக்கிக்கிட்டு எதுவுமே வேணான்னு இருக்காரு. அந்த டைமில் ஆதரவாக தனக்கு ஒரு தோழி ஒருத்தங்க நட்பா ஒருத்தங்க கிடைக்கிறாங்க போது அவங்களோட பழக ஆரம்பிக்கிறாரு. பழகிறாரு. தவறான உறவுன்னு யாருமே இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணல, அதை சொல்லவும் முடியாது. இந்த இடத்துல அவங்களுமே பேசிக்கல. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல நட்பா பழகிறத கொச்சப்படுத்தி சோசியல் மீடியாவில் அபியூஸ் பண்ணி தனக்குன்னு இருக்க ஒரே ஆதரவா இருக்கவங்களும் இன்னைக்கு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னாக்கா அப்ப லிட்டரலி இந்த சோசியல் மீடியாவில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுதா உங்களுக்கு? ஒரு பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு அதையும் தொத்தி அனுப்பிச்சு விட்டுட்டீங்க. அவங்க ஃபெமினிஸ்ட். எப்படி இறங்கி ஆர்எம்எஸ் லான்ச்ல ஒவ்வொரு ஸ்கிரீன் கிளாத்ல இருந்து ஒவ்வொரு நீடில் இருந்து இது இங்கதான் இருக்கணும் அங்கதான் இருக்கணும் இறங்கி வேலை பார்க்கறாங்க. இது அதுக்காக பேசவும் இல்லை, எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்ங்க, கடவுள் பார்த்துப்பாரு. இல்ல இதே தான் வேலை. இந்த கமெண்ட் செக்ஷன்ல உட்காந்துட்டு கமெண்ட் பண்ற பொறிக்கு நாய்களுக்கு இதுதான் வேலை. நான்லாம் பாத்தீங்கன்னா லிட்டரலி என்னோட கமெண்ட் செக்ஷனை படிக்கவே மாட்டேன். நீ வேணா பாரு, என் கமெண்ட் செக்ஷனை படிக்கவே மாட்டேன். சும்மா எப்பனா வந்து நம்ம அட்மின் படிப்பாப்ல, அட்மினை படிக்க சொல்லுவேன்னா நமக்கு கமெண்ட் பண்றவன் நம்மள மதிச்சு கமெண்ட் பண்றான். நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான். நீ நல்ல விஷயங்கள் ஏதாவது முக்கியமான விஷயம் என்கிட்ட கொண்டு வந்து சேரு, கெட்ட விஷயம் அதை உன்னோட எப்படியே விட்டு என்கிட்ட கொண்டு கூட வராதுன்னு சொல்லுவேன். ஏன்னா தெரியும் மொத்தமா வந்து கொஞ்சம் குடும்பத்தை அபியூஸ் பண்றது இதுதான் எல்லாரோட வேலையை. அதனால அதெல்லாம் நான் பாக்குறது கூட கிடையாது. இதே மாதிரி தான் இந்த கோவிட் டைம்ல நினைக்கிறேன் டிக்டாக்லாம் இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த சமயத்துல ஒருத்த வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரி ஒரு இதை வந்து அவன் பண்ணிட்டு இருப்பான், கண்டென்ட் மாதிரி பண்ணிட்டு இருப்பான். அவனை அபியூஸ் பண்ணி தண்டவாளத்தில் ஊந்து செத்தே போயிட்டாங்க. அவன் இந்த மாதிரி ஒரு உதாரணம் ரெண்டு உதாரணம் இல்லை, ஊர்பட்ட உதாரணங்கள் இருக்க. அவ்வளவு வேலைகளை பார்த்து வச்சிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ரவி மோகன் நான் இனிமேல் சினிமா படம் நடிக்கவே மாட்டேன், உங்களுக்கு என்னடா தெரியும் என் குடும்பத்தை பத்தியில அவ்வளவு ஆக்ரோஷமா அவ்வளவு ஆவேசமா பேசணும் அவசியமே கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க, சும்மா ஒரு பைத்தியமா யோசிச்சு பாருங்க. யாராவது ஒருத்தர் வந்து திவாகர் மாதிரியா நமக்கு ஒரு ஃபேம் கிடைக்கணும்னு பேசுறதுக்கு அப்படி கிடையவே கிடையாது. அதாவது அவருக்குள்ள இருக்க வலி, ரவி மோகனோட வலியை கொண்டு வந்து வெளிப்படுத்துறாரு. உண்மையிலேயே சொல்றேன், எனக்கு ரொம்ப பெரிய ஒரு வருத்தம். விஜய் சங்கீதா அப்படின்னு போது கூட நான் இந்த அளவுக்கு நான் வருத்தப்படலை. ஏன்னா அதை வச்சு அரசியல் பண்ணுவாங்க, இது ஒரு அரசியல் காரணத்துக்காக வெளிவந்ததுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால அது ஓகே, நம்ம அதுக்கு வந்து என்ன பண்ணமோ பண்ணிட்டு போயிட்டு. பட் ஆனா ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு லிட்டரலி அழுகுறாரு அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி கூட கனிஷா வந்து இந்த அளவுக்கு வீடியோ போட்டுருந்தாங்க. அப்ப கூட என்கிட்ட பசங்க சொன்னாங்க, அண்ணா பாருண்ணா சிஎம் பத்தி ஏதோ பேசுறாங்கண்ணா, சிஎம்க்கு கூட இந்த அளவுக்கு பிரச்சனை தான், ஆனா சிஎம் ஐடியான்னு சொல்றாங்க. டேய் விடுங்கடா, பாவண்டா அந்த பொண்ணு, அது வந்து ஒருத்தரோட பழகுது, அதை கொண்டு வந்து அபியூஸ் பண்ணாக்கா அது என்ன பண்ணும்? உதாரணத்துக்கு சொல்ல தவறா ஏதாவது பேசுச்சா? இல்ல விட்டு போங்கடா, கடந்து போங்கடா, இதெல்லாம் நம்ம போய் விமர்சனம் பண்ணவே கூடாது. அடுத்த வாழ்க்கைக்குள்ள மேடா மூக்க நுழைக்கணும், விடுறா. தவறாக பேசினா அந்த கருணாஸ் மாதிரியான ஆட்கள் அவங்க எல்லாம் பேசினாங்கன்னாக்கா அவங்கள நம்ம விமர்சிக்கலாம், தவறே கிடையாது. மற்றபடி இந்த மாதிரியான ஆட்கள் பேசுறாங்கன்னா அவங்களோட வழிடா விட்டு போடான்னு சொல்லிட்டு கடந்து போயிடுறோம். ஏன்னா மேக்சிமம் நம்ம அடுத்தவங்க குடும்ப வாழ்க்கைக்குள்ள தலையிட போறது கிடையாது, நமக்கு அது தேவையும் கிடையாது. அன்லஸ் ஆர் அன்டில் வந்து நீங்க ஏதோ ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க. அதாவது இப்போ ரவி மோகனோட படம் அப்படின்னா அந்த படத்தை நம்ம விமர்சனம் பண்றது சரி, ஏன்னா வந்து அவர் படம் நடிக்கிறாரு, நம்ம எல்லாம் பார்க்கணும், நம்ம டிக்கெட் வாங்கணும், அப்பதான் அவருக்கு வந்து காசு ப்ரொடியூசர் பணம் கொடுப்பாரு, அதெல்லாம் வேற விஷயம். அதை விமர்சனம் பண்றது வேற. அதுக்காக குடும்ப வாழ்க்கைக்குள்ள போய் மூக்கு நுழைக்கிறது எப்படிங்க சரியா மாறும்? எங்க அப்பா அம்மா கை எடுத்து காலில் ஊந்து கேட்டாங்க, என்ன வேணாப்பா அந்த குடும்பம்னு சொன்னாங்க. எனக்கு அச்சதை போடும் போதே இப்படிதான் போட்டாங்க, நாசமா போன்னு தான் போட்டாங்க மேல. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ மூலியமாக நான் வைக்கிற ரெக்வஸ்ட் என்னன்னா, இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறவன் யாராக இருந்தாலும் சரி, அடுத்தவன் வாழ்க்கையில் போய் தலையிடுறது வேண்டாம். அது நல்லா இல்லை, அது ஆர்கானிக்காக இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நாளைக்கே ரவி மோகனுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, இல்லை உங்களுக்கே உண்மை தெரிஞ்சது, ஆர்த்தி மேலே தான் எல்லா தப்புமே இருக்குது, வேற ஒருத்தர் உள்ள பூந்து இதை வந்து இவங்க ஃபேமிலிக்குள்ளே ஒரு குளறுபடி உண்டு பண்ணுறாரு அப்படின்னாக்கா அந்த கமெண்ட் பண்ணவன் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். ரவி மோகனுக்கு ஏதோ ஒன்று ஆச்சு, அதுக்கு காரணம் கமெண்ட் பண்ணவனாக்கா உன்னால் நிம்மதியாக சோறு தர முடியுமாடா? நான் கேட்குறேன். என் பாசத்தை பற்றி பேசாதீங்க, உங்க யாருக்கும் எதுவுமே தெரியாது. டெய்லி நைட்டு உட்காந்து அவன் செஸ் கத்துக்கிறான், சின்ன பையன். டெய்லி உட்காந்து விளையாடுவான், நான் அவன்கிட்ட தோத்து போவேன். நான் என்ன சொல்றீங்களா, குழந்தைங்க மேல அன்பு இல்லைன்னு? தயவு செஞ்சு சொல்கிறேன், இதை நிறுத்துங்க. இதோட அடுத்தவங்க ஃபேமிலியை அவங்க பார்த்துட்டு போகிறாங்க. யார் யாரோட பழகினா உனக்கு என்ன இருக்குது? போய் உன் வீட்டில் இருக்கவங்கள பாரு, உன் வீட்டில் இருக்க அழுக்க பெருக்கி நீ குப்பையில் தொட்டியில் போடு. இது மாதிரி உனக்கு 1008 பிரச்சனைகள் இருக்கும், அதை போய் பார்க்கறத விட்டு அடுத்தவங்க குடும்பத்துக்கு கமெண்ட் பண்ணுறது செஞ்சு நிறுத்துங்கடா. அதை செஞ்சு அவ்வளோதான் மக்களே. இதுக்கு மேலே வந்து இதை பற்றி பெருசாக பேசிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. எனக்கு பார்த்த உடனே ரொம்ப ஃபீல் ஆச்சு. எனக்கு கண்டிப்பாக வந்து அரசியலை பற்றியே நம்ம பேசுகிறோம், கண்டிப்பாக இதை பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லியே அவனை இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறவங்கள ஸ்டாப் பண்ணணும். அட்லீஸ்ட் நம்ம போடுற வீடியோ மூலியமாவது அவனை ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்றதால மட்டும்தானே தவிர
மற்றபடி பெருசாக நான் எதுவுமே இது பண்ணிக்கல. எனக்கு இப்பவும் சொல்கிறேன், ரவிமோகன் சைடில் ஐ ஸ்டாண்ட் வித் ரவிமோகன் நான் சொல்லிட்டு போயிடுவேன் ஈஸியாக. எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், இந்த ஃபீல்டில் இருக்கிறதால நிறைய பேரோட நான் பழகிறேன். சினி இண்டஸ்ட்ரியில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு. அவங்க மூலியமாக நான் தெரிஞ்சுக்கும் போது ரவிமோகன் தரப்பில் என்ன நடந்துச்சு, எவ்வளவு கொடுமைகளை தாண்டி வந்திருக்கார் ரவிமோகன் நல்லா தெரியும் எனக்கு. ஆனால் அதெல்லாம் சொல்லி அனுதாப ஓட்டு ரவிமோகனுக்கு நான் வாங்கி தர விரும்பல. என்னை பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியாவில் உட்காந்துட்டு கொம்பு சுத்தாதீங்க, கமெண்ட் பண்ணாதீங்க, விட்டுட்டு போய் வேலையை பாருங்க. அதை செஞ்சு அவங்க ஃபேமிலி விவகாரம் அவங்க பார்த்துக்க போறாங்க. ரவிமோகன் மாதிரியான ஒரு வாழ்க்கையெல்லாம் யாராலையுமே வாழ முடியாதுங்க. ஒரு சினிமா செலிபிரிட்டின்ற ஒரே காரணத்தால வெளியில் நிறைய சொல்ல முடியல. இன்னைக்கு அந்த மனுஷன் லிட்டரலி குழந்தையாவே அழுது போட்டு உடச்சிட்டாப்ல. அதனால தயவு செஞ்சு சொல்றேன், இந்த சோஷியல் மீடியாவில் உட்காந்துட்டு கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நமக்கு இப்படி நடந்துருந்தா எப்படி இருக்கும், நம்ம ஒரு கல்யாணம் பண்றோம், நமக்கு குழந்தைங்க பிறகுது, பொண்டாட்டி பத்திரகாலியா இருக்காப்புல, நம்ம அவங்க கூட வாழவே முடியல, அதாவது நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்ன்ற எல்லாத்தையும் மாமியார்காரி டிசைட் பண்றா அப்படின்னா அப்படியேப்பட்ட வாழ்க்கையை நம்மளால வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் யோசிச்சு படுறா. நீ வந்து சாப்பிட்ற சாப்பாடு என்ன மாதிரியான சாப்பாடா இருக்கும்னு யோசிச்சு படுறா. இப்படி எல்லாம் கூட வாழ்ந்த அந்த குழந்தைங்களுக்காக எல்லாம் பண்ணி ஒரு கட்டத்தில் முடியவே முடியல என்னால வந்து அப்படி ஒரு சோத்தை திங்கிறதுக்கு நான் சாவலாண்டான்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்து ஒரு மனுஷன் வெளியில வரான் அப்படின்னும் போது அவரை இன்னும் சோஷியல் மீடியாவில் உட்காந்து அபியூஸ் பண்றீங்கன்னாக்கா அவங்களெல்லாம் என்னடா சொல்றது. என் படம் இனிமேல் ஸ்க்ரீன்ல ரிலீஸ் ஆகாது. என் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் நடிக்க போறது கிடையாது. ஏன்னா என்னால் நடிக்க முடியல. தெரிச்சு தானே ஓடி வந்தேன் நான். அந்த லைஃப் பிடிக்கலன்னு இத்தனை நாள் இருந்தால அப்பெல்லாம் தெரியலையா? ஸோ தயவு செஞ்சு இனிமேலாவது திருந்த பாருங்க. அவங்க வாழ்க்கையை அவங்க வாழட்டும், விட்டுட்டு போங்க. பாவம் ஆல்ரெடி அவர் பசங்க இல்லாமல் அவர் கஷ்டப்படுறாப்புல. அட்லீஸ்ட் நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க கெனிஷான்னு சொல்லிட்டு, அவங்களையும் வந்து சோஷியல் மீடியா அபியூஸ் பண்ணி அவங்களும் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஐ மீன் வேணாம் பண்ண பேர் பேசினாக்கா தப்பா எடுத்துக்கிறாங்க. வேணாம் நம்ம அப்படிப்பட்ட இதுவே வேணாம். ஏன்னா 2 பேருமே இதில் தான் நம்ம குழப்பம் நடத்துறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளைக்கு வெளியில் போனாக்கா இதை வச்சே நம்மளை பிராண்ட் பண்ணுவாங்க. அது வேண்டாம்ப்பா விட்டுடுப்பான்னு சொல்லிட்டு அவங்களும் பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ யாருமே இல்லாமல் அனாதையா மனுஷன் நிற்கிறாப்புல. இந்த பாவெல்லாம் உங்களை சும்மா விட மாட்டாங்க. விட்டுருங்கடா, போங்கடா, போய் அவன் புள்ள குட்டியில் படிக்க வைங்கடா, போங்கடா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.